வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல வாழ்வியல் இலக்கியம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய திருக்குறள் இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்துல கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க்ஸை பார்க்கலாம். பாருங்க, திருக்குறள் அப்படிங்கிற டைட்டிலோட கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். முதல் குறள் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எப்படி கேட்பாங்கிறது நமக்கு தெரியணும். அதை பார்க்கலாம். பாருங்க, அதாவது இந்த இதை கொடுத்துறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு கொடுத்துட்டு அது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது? ஒழுக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 14வது ஒழுக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. என்னவாது? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பொருள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். அதாவது ஒழுக்கம் வந்து எல்லோருக்கும் சிறப்பை தருவதனால இந்த ஒழுக்கம் வந்து எல்லாருக்குமே சிறப்பு தருது. அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக நமக்கு பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்றாங்க. பாருங்க, ஒழுக்கம் அப்படிங்கறத பத்தி இந்த குறள் எங்க இடம்பெற்றிருக்கு? ஒழுக்கமுடைமை அப்படிங்கறதுல இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கிற வச்சுக்கணும். எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது, அது என்ன குறள், அந்த குறளுடைய பாதியை கொடுத்துட்டு மீதி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாதியை எழுத தெரியணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம ஈஸியா ஒரு சில விஷயங்கள்ல கேள்விகள்ல நம்மளால பதில எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கான பிராக்டிஸ் நம்ம நல்லாவே பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். பாருங்க, அடுத்து 2வது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. இது ரொம்ப ஈஸியான குரல் தான். நம்ம இந்த மாதிரியான குரல் கேட்கின்ற பொழுது நம்மளால ஈஸியா பதில் அளிக்க முடியும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தினால எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. அதாவது பொருள் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுக்கமாகும் வாழும் எல்லோருக்கும் ஒழுக்கமா வாழக்கூடிய எல்லாருமே மேன்மை அடைவாங்க. ஒழுக்கமா வாழ்ற எல்லாருமே மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் தவறுபவர்கள் அடையக்கூடாத பல பழிகளை எல்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கமாக இருக்கிறவங்க எல்லாருமே மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் தவறுகிறவர்கள் அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நம்மளுக்கு வந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல தான் குறிப்பிடுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா 3வது குறள் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துலதான் இருக்கு. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர், உலகத்தோட ஒத்து வாழ கத்துக்கிறாதவரும் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவு இல்லாதவரே. உலகத்தோட ஒத்து எப்படி வாழ்றது அப்படிங்கறத கத்துக்கிறாத ஒருத்தரும் பல நூல்களை கத்திருந்தாலும் அறிவு இல்லாதவராதான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. என கருதப்படுவார், இருப்பாருங்கிறது சொல்லல, என கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வரிகளாக பார்க்கப்படுகிறது இந்த 3 குறள்கள். அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதுக்கப்புறமா கொடுத்துக்கூடிய ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த 3 குறளும் நம்மளுக்கு ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற 14வது அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. மூன்றுமே எதை மையமா கொண்டிருக்கிறது? ஒழுக்கத்தை கொண்டிருக்கும். இந்த 3 குறளும் சரியா தெரிஞ்சாதான் ஏதோ ஒரு லைனை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்மளால அடுத்த லைன்ல வரக்கூடியது என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து மெய் உணர்தல் 36வது அதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மெய் உணர்தல் அப்படிங்கறதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நல்லா பாத்துக்கணும். மெய் உணர்தல். அடுத்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 4வது இது பாருங்க, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவும். எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளுடைய உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். எந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளுடைய இயல்பினதாக தோன்றும், அது எந்த இயல்பா தோன்றினாலும் சரி, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் எந்த இயல்பா தோன்றினாலும் சரி, அந்த பொருளுடைய உண்மையான பொருளை காண்பதே அறிவாகும். அந்த பொருளின் உண்மையான பொருளை காண்பதே அறிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுல இடம்பெற்றிருக்கிறது மெய் உணர்தல் சொல்றாங்க. என்ன குறள்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு அப்படின்னு சொல்றாங்க. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் காமம் நாமம் கிடக்கிடும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, திரும்ப ஒரு தடவை சொல்றேன். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கிடக்கிடும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க 5வது குறள்ல? என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு மெய் உணர்தல் அப்படிங்கறதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஆசை சினம் அறியாமை. அப்ப காமம்னா இதற்கான பொருள் என்னது? நம்மளுக்கு ஆசை, வெகுளினா நம்மளுக்கு சினம் அப்படின்னு அர்த்தம், மயக்கம்னா நம்மளுக்கு அறியாமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காமம்னா ஆசை, வெகுளினா சினம்,
மயக்கம்னா அறியாமை. திரும்ப பாருங்க, காமம் ஆசை, வெகுளி சினம், மயக்கம் அறியாமை, இந்த மாதிரி என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பங்களும் அழியும். இந்த மூன்றும் நம்ம கிட்ட இருந்து அழிஞ்சு போயிருச்சுன்னா அதனால வரக்கூடிய துன்பங்களும் நமக்கு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறத ஒரு கருத்தை நம்மளுக்கு இந்த ஒரு குறளை சொல்றாங்க. என்னது? காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடுக்கடும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதான் முக்கியமானது. இந்த 2 குறள்களுமே நமக்கு மெய் உணர்தல் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இந்த 2 குறள்கள் கொடுத்து எதுல இடம்பெற்றிருக்குன்னா நம்மளுக்கு மெய் உணர்தல் அப்படிங்கறத இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது, துணைக்கோடல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல், ரொம்ப முக்கியமான ஒரு குறள். ஏன்னா இந்த மாதிரி குறள்கள்ல பாருங்களேன், அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படின்னு கொடுத்துட்டு மீதி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டா தேர்ந்தெடுக்கணும்ல, அதுக்கு இது தெரியணும் பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். இது என்ன சொல்றாங்கன்னா, கிடைத்ததற்கு அரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேரும் பெரியாரை பேற்றி துணையாக போற்றி துணையாக கொள்ளுதல். அதாவது அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல் எதுல இடம்பெற்றிருக்கிறது? பெரியாரை துணை கூடல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இடம்பெற்றிருக்கிறது. அதுல கிடைப்பதற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேரும் பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல், அதுதான் கிடைப்பதிலேயே பெரிய பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. இதுல பெரியாரை துணை கேடுங்கிறதுல சொல்லிருக்காங்க. குறள் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு லைனை கொடுத்துட்டு ஒரு லைன் கேட்டாங்கன்னா நீங்க எழுதணும். அடுத்ததும் அதே பெரியாரை துணை கோடல், அடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கொடுப்பார் இழானும் கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குற்றம் கண்ட பொழுது இழைத்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரை இன்றியும் தானே கெடுவான். பகைவரே இல்லைனாலும் நீ செத்துருவப்பா, கெட்டுருவப்பா அப்படின்னு சொல்றாங்க. எதனால கெடுவேன்? குற்றம் கண்ட பொழுது, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா இது குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியோர்களை துணையாக கொள்ளாத அந்த பாதுகாப்பற்ற மன்னர், அவர்களை துணையா கொள்ளலைன்னா அவன் ஒரு பாதுகாப்பற்ற மன்னன். அப்படிப்பட்ட மன்னன் அவருக்கு பகைவரே இல்லைன்னா கூட அவர் தோற்றுவாரு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. அதான் குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் அப்படின்னு சொல்றாங்க. எனது இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கொடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது பாருங்க. 8வது பல்லார் பகைகளின் 10 தீமை தேர் நல்லார் தொடர்க்கை விடல் அப்படிங்கிற சொல்றாங்க. தானொருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்புடையோர் நற்பண்புடைய நட்பை கைவிடுவது. நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு சொன்னா அவங்களை நமக்கு கையகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை விட்டுவிட்டு அவர்களிடத்திலிருந்து விலகி நம்ம தவறு செய்வர்களோடும் குற்றம் செய்வர்களோடும் பாவம் செய்வர்களோடும் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பாவத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பல்லார் பகைகளின் 10 தீமை தேர் நல்லார் தொடர்க்கை விடும். தான் ஒருவனாக நின்று பலரோட பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு நமக்கு தீமையை தர்றது எதுன்னு தெரியுமாங்க? நற்பண்பு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருடைய நட்பை கைவிடுறதாங்க நம்மளுக்கு பெரிய தீமையை தரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதான் எப்படி சொல்றாங்க? பல்லார் பகைகளிலும் 10 தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல் அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்றாங்க? பெரியாரை துணை கெடல். 3 குறள்கள் சொல்றாங்க. என்னன்னு பாருங்க. அது அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தவறா குடல் அப்படிங்கிறாங்க. இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கொடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பல்லார் பகைகளில் தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல் அப்படிங்கறத இந்த 3 குறள்களையும் பெரியாரை துணை கேடல் அப்படிங்கறத சொல்றாங்க. 36வது அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 9வது குறள் கொடுங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுங்கோன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுல கொடுத்திருக்காங்க. கொடுங்கோன்மை 56 வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு 9வது குறளா கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. உவமை அணி இதில் இடம்பெற்றிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க என்ன அணி இடம்பெற்றிருக்கிறது? உவமை அணி இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவும். ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படின்னா, அதாவது வாள் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி திருடுறதுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இது எதுல இடம்பெற்றிருக்கிறது? கொடுங்கோன்மை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியதும் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னது? தன் நாட்டுல நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன்
தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அளக்க நேரிடும். தன் நாட்டுல இந்த நன்மை நடக்குது, இந்த தீமை நடக்குது, இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ந்து செய்யாத ஒரு மன்னனுடைய ஆட்சி தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதிர சொல்றாங்க கொடுங்கோன்மை அப்படிங்கறத சொல்றாங்க. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும், அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது ஓடும் கோலோடு நின்றான் எழுபது, ரெண்டுமே கொடுங்கோன்மை அப்படிங்கறதுல குறிப்பிடுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கண்ணோட்டம் அப்படிங்கறதுல குறிப்பிடக்கூடியது. கண்ணோட்டம் அப்படிங்கிறது இதுல இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். கொடுங்கோன்மைங்கிறத பாடப்பகுதியில் எத்தனை குரல்கள்? 2 குரல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இங்க பாருங்க பெரியாரை துணைக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு பாடல்? 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து வந்து பாருங்க மெய் உணர்தல்ங்கிறத உங்க பாடப்பகுதியில் வந்து நம்மளுக்கு 2 பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கறதுல வந்து நம்மளுக்கு 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது, 3 குரல்கள் இடம்பெற்றிருக்கிறது. மெய் உணர்தல் நம்மளுக்கு 2 இடம்பெற்றிருக்கிறது. பெரியாரை துணைக்கிடல நம்மளுக்கு 3 இடம்பெற்றிருக்கிறது. கொடுங்கோன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 கொடுங்கோன்மை அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 2 இடம்பெற்றிருக்கிறது. கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல 2, 3 3 இடம்பெற்றிருக்கிறது. கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 3 இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டும் தான் இடம்பெற்றிருக்கிறதுங்க, பாத்துக்கணும். அதை வந்து பார்க்கலாம். பன்னெண்டாம் பாடற்கு இயபின்றேல் கண்ணன்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? என்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், நம்மளுக்கு இந்த ஒரு ஊமை அணின்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா ஊமை என்ன நம்மளுக்கு ஊமையா சொல்றாங்க, அதனால இது ஊமை அணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பாக்குறப்ப பன்னெண்டாம் பாடற்கு ஏபின்றல் கண்ணன்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்றாங்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால என்ன பயன்? இதை வந்து அது போலவே போல அப்படின்னு வந்திருக்கலையா, அதனால ஓம உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இங்க எடுத்துக்காட்டு ஓமேனி. ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமேனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமேனி. பன்னெண்டாம் பாடற்கு பெற்றேல் அது போல கண்ணெண்ணாம் கண்ணாட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லிருக்காங்க. போல எனும் ஓம உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இது எடுக்காட்டு ஓமேனி. அடுத்து பாருங்க, இதுல பாதி லைனை கொடுத்துட்டு பாதி லைன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா பயிற்சிக்கோங்க. கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குறிமை உடைத்து உலகு. அதாவது நடுநிலைமையாக கடவுளை திருவண்ணாமல் இரக்கம் காட்டுபவர்களுக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். ரொம்ப முக்கியமானது, யாருக்கு இந்த உலகமே உரிமை உடையதாகும்? நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு, அவருக்கு தான் இந்த உலகமே உரியதாகும் அப்படின்றாங்க. யாருக்கு? நடுநிலைமை தவறாமல் கடமை தவறாமல் இருப்பவருக்கு இந்த உலகமே உரியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமாகும். இது எதுல இடம்பெற்றிருக்கிறது? நம்மளுக்கு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். இந்த லைனுடைய பாதி லைன் கொடுத்துட்டு மீதி லைன் கேட்டா எழுத தெரியும், அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பெயக்கண்டும் நஞ்சுன் தமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நான் ஒரு மாடல் கொஸ்டின் நம்மளுடைய சேனல்ல போட்டிருந்தேன் ஏற்கனவே, தமிழ் தருணரி அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட. அந்த டைட்டில் கொடுத்திருந்ததுல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க பாருங்களேன். இதுல கேட்டிருந்தாங்க நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு கொடுத்துட்டு இது எதுல குறிப்பிடக்கூடியதுன்னா நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளுக்கு கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் வரும். அது நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அப்ப இந்த இடத்துல கண்ணோட்டம் அப்படிங்கிறது வரும். அப்ப பெயக்கண்டும் நஞ்சுன் தமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படிங்கிறது கண்ணோட்டம் இருக்கும். பாதி குரல் அப்படின்னா பெயக்கண்டும் நஞ்சுன் தமையவர் அப்படின்னு கொடுத்துறாங்க. மீது நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படிங்கறத நமக்கு எழுத தெரியணும், அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்து விரும்பத்தக்க தகுந்த இறக்க இயல்புகளை கொண்டவர்கள், விரும்பத்தக்க தகுந்த இறக்க இயல்புகளை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தனக்கு நஞ்சு கொடுத்தாலும் அதை உன்றவருப்பா, அந்த அளவுக்கு அந்த அவர் பண்பாளர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. விரும்பத்தக்க இறக்க இயல்புகளை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடிய பண்பாளர் அவங்க, அந்த அளவுக்கான இறக்க குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அடுத்து ஆழ்வினை உடைமை அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்க. ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க. ஆழ்வினை உடைமைங்கிறத என்ன கொடுத்துருக்காங்க? அருமை உடைத்தன்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி வேண்டும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அருமை உடைத்தன்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பதே பெருமை தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அடையாம இருக்கணும், இதை முடிக்க முடியாதுப்பா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சோர்வடையாம இருக்கணும். அந்த செயலை முயற்சியோட எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் நம்ம முடிச்சு தீரணும். இது வாழ்க்கையினுடைய நெறி. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இதுல இருந்து நம்ம ஏராளமான கருத்துக்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம இங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வேண்டும்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த செயலை முடியாதுங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாதுப்பா, அதை முயற்சி பண்ணி முடிக்கணும்ப்பா, அதுதான்ப்பா இங்க கருத்து. அவ்வளவுதான் இங்க. இது எதுல குறிப்பிடுறாங்க? ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 15 தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். விடாமுயற்சி யார்கிட்ட இருக்கோ, அந்த பண்பை யார் கொண்டிருக்கிறாங்களோ, அந்த பண்பை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களாலே இந்த உலகத்திலே பிறருக்கு உதவுதல் என்ற ஒரு நல்ல செயலை செய்ய முடியும், ஒரு அறச்செயலை செய்ய முடியும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாங்க? விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. தாளாண்மை என்னும்
தகமை தங்கிற்றே வேளாண்மை என்ற எனும் செருக்கும். பாருங்க இது வரைக்கும் 2 குறள் பார்த்துக்கோம். இதுல ஆழ்வினை உடைமை அப்படிங்கறது வந்து நம்ம 2 குறள் பார்த்துக்கோம். மொத்தம் இதுல எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப 2, 4, 5 குறள் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஆழ்வினை உடைமை அப்படிங்கறதுல எத்தனை குறள் இருக்கிறது? 5 இருக்கு. அந்த மாடல் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுலயுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குறள் உங்களுக்கு ஆழ்வினை உடைமை அப்படிங்கறதுல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுல வந்து 5ங்கிறது சரியான விடையா இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க பார்க்கலாம். அடுத்து 16வது கேள்வி. முயற்சி திருவினையாக்கும் முயற்றுண்மை இன்மை புகுத்தி விடும். அதாவது முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி செஞ்சனா அவனுக்கு செல்வம் பெருகும்பா. முயற்சி இல்லைன்னா அவருக்கு வறுமையே வந்து சேரும். தம்பி இங்க பாரு, நீ முயற்சி செய்றியா உனக்கு முயற்சி வரும். முயற்சி செய்யலையா உனக்கு வறுமை வந்து சேரும். உனக்கு வறுமை வேணும் அப்படின்னு நினைக்கிறா முயற்சி செய்யாத. நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயா? வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? உடனே முயற்சி செய். முயற்சி செய்தால் ஒருவருக்கும் செல்வம் பெருகும், வளர்ச்சி பெருகும், எல்லாமே பெருகும். முயற்சி செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு வறுமையே வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. முயற்சி திருவினையாக்கும் முயற்றுண்மை இன்மை புகுத்தி விடும். இந்த குறள் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லைனை கொடுத்துட்டு ஒரு லைன் கேட்கணும், நம்ம டக்குன்னு எழுத தெரியணும். அதுக்காக படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லதான் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறதுல 5 குறள்கள் நம்மளுக்கு நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. பொறி இன்மை யாருக்கும் பழி அன்றறிந்த அன்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறி இன்மை யாருக்கும் பழி வரிந்த ஆழ்வினை இன்மைப்படி அப்படின்னு சொல்லியிருக்கான். 5 புலன்கள்ல ஏதோ குறை இருக்கணும். 5 புலன்கள்ல ஏதேனும் குறை இருப்பணும். அது இழிவன்று, அது குறையே கிடையாதுப்பா தம்பி. இங்க பாரு, 5 புலன்கள் இருக்கு உனக்கு. அதுல ஏதாவது உனக்கு குறை இருக்குன்னா அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதிருப்பதே இழிவாகும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர்லாம் ரொம்ப ஒரு ஊனமுற்ற நிலைமையில இருப்பாரு. ஆனால் அவர் ஒரு அறிவியலாளராக, அறிஞராக இந்த உலகத்தால் போற்றப்பட்டார். நிறைய காரியங்களை செய்திருக்கார். அந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த திருக்குறள்ல இருந்து அவர் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உனக்கு இந்த குறைபாடு இருக்கு, 5 உனக்கு குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உனக்கு பிரச்சனை இல்லப்பா தம்பி. ஆனா நீ என்ன விஷயத்தை நீ அறிய வேண்டுமோ, என்ன விஷயத்தை கத்துக்கிற வேண்டுமோ அதை முயற்சி செய்து அறியாம இருக்க பத்தியா, அதுதான் உன்னுடைய இழிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமாகும். முயற்சி செய்யாததே இழிவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துயற்றுபவர். அதாவது உழையும் உப்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாழா துயற்றுபவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையராது வரும் முன்முனையும் தோற்கடித்து வெற்றி பெறுவார். அதாவது சோர்வில்லாம முயற்சி செய்யறோம், இதையோ முடியலையே அப்படின்னு சோர்ந்தே போகாம தொடர்ந்து தோத்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடியவர்கள் செய்கின்ற செயலுக்கும் இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து, அதுக்கு முன்னாடி தோல்வியா முன்முனை வருதுல, அந்த முன்முனையவே தோற்கடித்து நீ வெற்றி பெறுவாப்பா அப்படின்னு நம்மளுக்கு குறள்ல சொல்றாங்க. பாருங்க, சோர்வில்லாத முயற்சி செய்கின்றவருடைய செயலுக்கு இடையூறாக வரக்கூடிய முன்முனையையும் தோற்கடித்து அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. இது நமக்கு எது ஆழ்வினை உடைமை அப்படிங்கறத கொடுக்குறாங்க. 62வது. மொத்தம் நம்மளுக்கு 5 குறள்கள் இந்த தலைப்புல நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து நன்றியில் செல்வம் அதாவது 101ல குறிப்பிட்டிருக்காங்க. நன்றியில் செல்வம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு கெடுக்கிய கோடி உண்டாயினும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க, அதாவது பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தால் அதனால் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருக்கக்கூடியவருடைய அடுக்கடுக்கா நீ கோடி கோடியா என்ன வச்சிருந்தாலும் அதனால என்னப்பா பயன், அதுல பயனே இல்லப்பா அப்படிங்கிறாங்க. எதுல சொல்றாங்க? நன்றியில் செல்வம் அப்படின்றதுல சொல்றாங்க. 101 கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லாருக்கு கடுக்கிய கோடி உண்டாயினும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த இடத்துல தூவும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இழுத்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ஓசையே தேவையில்லை. ஓசையும் போதிய ஓசை இருக்கக்கூடிய இடத்துல, தேவையே இல்லாத இடத்துல இனிய ஓசைக்காக அளவெடுக்கிறாங்க. கொடுப்பதும் தூய்ப்பதும் இந்த மாதிரி இனிய ஓசைக்காக. செய்யுளில் ஓசை குறையாத இந்த ஒரு செய்யுள்ல ஓசை குறியாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக அளவெடுத்துக்காங்க பாத்தீங்களா. கொடுப்பதும் தூய்ப்பதும் இந்த மாதிரி இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவெடை. போற போக்குல நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே போட்டு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல நான் இந்த கொஸ்டின்ஸ் நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மார்க் நல்லா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கும். TTSE தான் போட்டிருப்பேன். ஆனா நீங்க எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்க அதை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாமே இதுல தான் எடுக்கிறாங்க. அடுத்து
நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சுமரம் பழுத்தற்று. அதாவது பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவரால் விரும்பத்தக்கப்படாதவர் பெற்ற செல்வம். நச்சப்படாதவனா யாருன்னு கேட்பாங்க. அதான் இங்க ரொம்ப முக்கியமானது. நச்சப்படாதவன் யாரும் பிறருக்கு உதவி செய்யாததால ஒருவராலும் விரும்பப்படாதவர். பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் யாரு? நச்சப்படாதவன் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பெற்ற செல்வம் ஊரின் நடு ஊரில் நச்சுமரம். அந்த நச்சுமரம் பழுத்தா என்ன, பழுக்கணும்னா என்ன, அதனால என்ன பயனும் இல்ல அந்த பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மளுக்கு இப்படி சொல்றாங்க. இதனால எப்படி சொல்றாங்க இதை சொல்றாங்க, இந்த ஊமையா சொல்றதுனால அந்த இது போல இது இந்த பிறருக்கு உதவி செய்யாதனால ஒருவரால் விரும்பப்படாதவர்னால அவர் பெற்ற செல்வம் நடுவூர்ல இருக்கக்கூடிய நச்சு மரம் மாதிரி எந்த பயனுமே இல்ல போல அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா. அதனால இது வந்து ஊமை அணி அப்படிங்கறத சொல்றாங்க. ஊமையா கூறுறதுனால இந்த நச்சு மரத்தோட இந்த இவருடைய செல்வத்தை ஊமையா சொல்றதுனால ஊமை அணி அப்படிங்கறத சொல்லிக்கணும். பாருங்க, இந்த குறளை கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு அடி கேட்டாங்கன்னா எழுதணும். அப்ப நன்றியில் செல்வம் 101 குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நூல்வெளி கொடுத்துருக்காங்க. முதல் முறையா நூல்வெளி திருக்குறளுக்கான ஒரு நூல்வெளி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நல்ல தெளிவா பாத்துக்கிற வேண்டியது. அப்பனா இங்க இருந்து ஏதோ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நூல்வெளி பாருங்க, பெருநாவலர் முதற் பாவலர் பொய்யில் புலவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். திருவள்ளுவரை இவ்வாறெல்லாம் புகழ்கிறார்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருநாவலர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. பொய்யில் புலவர் சொல்றாங்க, முதற்பாவலர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பெருநாவலர், இந்த மாதிரிலாம் அவரை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்றும் அவரை சொல்றாங்க. திருக்குறள் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களும் சிறந்த நூலாகும். உலகிலேயே பல்வேறு நூல்கள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொன்னா அது திருக்குறள். அதனால அது சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அறம், பொருள், இன்பம் 3 பால் வகைகளை கொண்டது. அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால் என 3. அந்த இன்பத்துப்பால காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் 3 பாட்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த 3 பால்களை உடையதுதான் இந்த திருக்குறள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. முப்பால் அப்படிங்கிறதும் முப்பால் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் வந்து நம்மளுக்கு திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும் பொருட்பாலில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது அறத்துப்பால்ல நம்மளுக்கு 38 அதிகாரங்களும், பொருட்பால்ல 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்களும். அதாவது நம்மளுக்கு அறத்துப்பால் இருக்கு இல்லையா, அறத்துப்பால்ல எவ்வளோ 30, அடுத்து பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. மொத்தம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 133 அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிருக்காங்க. 70 இந்த மொத்தத்தை நம்மளுக்கு இது பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. அறத்துப்பால் இது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பாருங்க. அறத்துப்பால்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவியல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், துறவரையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 இயல் இருக்கும். ஊழியல் எனும் 4 இயல்களை கொண்டது. ஊழியல் எனும் 4 இயல்களை கொண்டது. அதாவது அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 4 இயல். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த முறைதான் இதை இணைத்திருக்கிறாங்க. அப்பனா இதுல இருந்து ஏதோ ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பனா இதுல நீங்க கவனமான இது செலுத்த வேண்டியது முக்கியமானது. அப்ப பாருங்க, அறத்துப்பால் நம்மளுக்கு 4 இயல்கள் கொண்டது. என்னென்ன 4 இயல்கள் பார்க்கலாமா? ஒன்றும் பாயிரவியல், இல்லறவியல், துறவரையல், அடுத்து ஊழியல். நல்லா பாருங்க, தெளிவா காட்டுறேன் பாருங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படிங்கிற 4 இயல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பாருங்க, 4 இயல்களை கொண்டது. பொருட்பால்ங்கிறது அரசியல், அமைச்சியல். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே மால் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுல கூட கேட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமானது அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படிங்கறதான் குறிப்பிட்டிருக்காங்க. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் இதெல்லாம் குறிப்பிடக்கூடியது நம்மளுக்கு என்னது? அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இது எல்லாமே நம்மளுக்கு பொருட்பால் இருக்கக்கூடியது. 3 இயல்களை கொண்டது. அப்ப அறத்துப்பால்ங்கிறது நம்மளுக்கு முத குறிப்பிட்டது. இந்த இதுல இருக்கக்கூடியதுல நம்மளுக்கு வந்து அறம், பொருள் 3 அப்படிங்கிற 3 முப்பால் இருக்கிறது. இதுல அறத்துப்பால்ங்கிறது 38 அதிகாரங்களும், பொருட்பால்ல 70 அதிகாரங்களும், அடுத்து இருக்கக்கூடிய 80 அல்லது காமத்துப்பால்ல வந்து 25 அதிகாரங்களும் இருக்கு. 1335 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம் 1330 பாடல்கள் உண்டு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பிடக்கூடியது என்னன்னா, அறத்துப்பால்ல வந்து மொத்தம் 4 இயல் இருக்கும். பொருட்பால்ல நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 இயல் இருக்கிறது. இன்பத்துப்பால்ல நம்மளுக்கு 2 இயல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 இயல் என்னன்னு பார்த்தலாமா? அப்புறமா சேர்த்து சொல்றேன். களவியல், கற்பியல் அப்படிங்கறத சொல்றாங்க.
அதாவது இன்பத்து பால்ல களவியல் கற்பியல் அப்படிங்கிறது 2 இருக்கு. இன்பத்து பால்ல களவியல் கற்பியல் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பொருட்பால்ல நம்மளுக்கு அரசியல், அமைச்சியல், அதுக்கப்புறமா ஒளிபியல், அரசியல் அமைச்சியல் ஒளிபியல், அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து இதுல இன்பத்து பால்ல நம்மளுக்கு களவியல் கற்பியல் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அறத்துப்பால்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், அதுக்கப்புறமா துறவரவியல், அதுக்கப்புறமா ஊழியல், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அப்ப அறத்துப்பால்னா 4, பொருட்பால்னா 3, இன்பத்து பால் அது காமத்து பால் அப்படின்னு சொன்னா 2 இயல்களை கொண்டது. அது என்னங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். அறத்துப்பால்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அதுக்கப்புறமா ஊழியல். அடுத்து வந்து பொருட்பால்னா அரசியல், அமைச்சல், ஒளிபியல் இதெல்லாம் கொண்டது. 3 இயல்களை கொண்டது. அடுத்து பொருட்பால் அப்படிங்கிறது அரசியல், அமைச்சல், ஒளிபியல் அப்படிங்கிற பொருட்பால்ல வரக்கூடியது. அடுத்து வந்து இன்பத்து பால்ல வந்து களவியல் கற்பியல் அப்படிங்கிற 2 இயல்களை கொண்டது. இதுதான் உவமை அணினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அணிகளுடைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கிற வேண்டியது நம்மளுடைய கடமை. பாருங்க, ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமையணி ஆகும். இதில் உவமை, உவமேயம், உவமானம், அதாவது உவமை, உவமேயம், உவம உருபு ஆகியன இடம்பெறும். உவம உருபு வெளிப்படையாக வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு பொருளை அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமையணி ஆகும். இதில் உவமை, உவமேயம் அப்படிங்கிற 2 உறுப்புகளும் உவம உருபு அப்படிங்கிறதும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, பார்க்கலாம். அணி பொருத்தம் நம்மளுக்கு சொன்னாங்க இல்லையா, வேலோடு நின்றான் இருவன்றது போல அந்த குரல் இருக்குல்ல, அதுல இருந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்பவன் உவமை. இது வந்து உவமை. வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வது அப்படிங்கிறது உவமை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது செங்கோல் தாங்கி அதிகாரத்தில் வரி விதிக்கும் மன்னன். செங்கோல் தாங்கி அவன் தாங்கி இருக்கிறது செங்கோல், அதை நீட்டி இது வரி விதிப்புங்கிறது உவமேயம் அப்படிங்கிறது. அதாவது பொருள், அந்த பொருளுங்கிறதா உவமேயம். உவமேயம் அப்படின்னா என்னன்னா பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். உவமேயம்னா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அடுத்து ஓம உருபுனா போடும். அதாவது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்பவன் போல செங்கோல் தாங்கி அதிகாரத்தில் வதிவிருக்கும் மன்னன் வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வன போல இந்த மாதிரி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருக்கக்கூடிய ஓம உருபு போலும் இதனுடைய பொருள், அதாவது ஓமேயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செங்கோல் தாங்கி அதிகாரத்தில் விவரிக்கும் மன்னன் வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஓமை அணிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். நான் விளக்கிருக்கேன். தெரியல புரியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வீடியோல பாருங்க. அதை மட்டும் கிடையாது, இன்னும் அதை தாண்டி 6 தொகைநிலை தொடர்கள் அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் இது எல்லாத்தையும் ஒரு பாடமா கொடுத்திருந்தாங்க. அந்த பாடத்துல ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறேன். அதோட சேர்த்து அதுல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸையும் பார்த்துருக்கேன். அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டுருக்கேன், மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இப்போ வந்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அணி பொருத்தம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, திரும்ப ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, அதாவது குறள் எண் 9ல 1 கொடுத்துருக்காங்க, குறள் எண் 20ல 1 கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஓமைனா நடுவூர்ல நச்சுமரம் பழுத்த நச்சுமரம். நடுவூர்ல பழுத்த நச்சுமரம்ங்கிறது ஒரு உவமை. உவமேயம்னா என்ன, இதுல பொருள் என்னன்னா உதவி செய்த விரும்பாதவர் பெற்று செல்லும். உதவி செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு விருப்பமே இல்லப்பா, அந்த மாதிரி ஒருத்தர் பெற்று, அதாவது நச்சப்படாதவர் பெற்ற செல்வமானது எதற்கு உவமையா சொல்லப்படுது. உவமைனா என்னது, உவமைங்கிறதுல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடியதும் நடுவூரில் பழுத்த நச்சு மரம். உவமேயம் அதற்கான பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பொருள் என்ன, உதவி செய்பவருக்கு விருப்பம் இல்லாதவர் பெற்ற செல்வம், அதாவது நச்சப்படாதவர் பெற்ற செல்வம். இதுல உவம உருபு அற்று அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று, அதான் சொல்லியிருக்காங்க. அந்த அற்று இருக்கு இல்லையா, அதுதான் இங்க உவம உருபாய் இடம்பெற்றிருக்கிறது. எடுத்துக்காட்டு ஓமை அணி கொடுத்துருக்காங்க. குறள் எண் 11 வைத்து விளக்கிருக்காங்க. இந்த இடத்துல பாத்துக்கோங்க. ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது, ஒரு பொருள் இருக்கு, அதோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுறப்ப உவமை, உவமேயம் ஆகிய இடம்பெற்று உவம உருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமேனி. உவம உருபு மறைந்து வந்தா நீ எடுத்துக்காட்டு உவமேனி. அவ்வளவுதான். அங்க மறைஞ்சு வராது, இங்க மறைஞ்சு வரும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, அதாவது அதுவும் ஒண்ணுதான். உவமை வரணும், உவமேயம் வரணும். இடையில உவம உருபு மறைஞ்சு வந்தா அதுதான் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு உவமேனி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் கிடையாது. உவம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமேனி அப்படிங்கிறதே ஒரு பாடம் இருக்கு, ஒரு பாடத்துல சொல்லி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால பாத்துக்கோங்க. ஓம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உண்மை அணி அப்படிங்கறத பாத்துக்கோங்க. வெளிப்படையா வந்தா உண்மை அணி. அடுத்து அணி பொருத்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, அதாவது அணி பொருத்தம் எதை வச்சுன்னா பாடலோடு பொருந்தாத இசை. அதான் 12ஆம் பாடல் கேபின்னல் கண்ணனாம் கண்ணோடு இல்லாததுக்கான அதை வந்து உவமைனா என்னன்னா பாடலோடு பொருந்தாத இசை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து உவமேயம், அதோடைய பொருள் என்னன்னா இரக்கம் இல்லாத கண். அதுல வந்தது மறைந்து வந்துள்ளது. எனது உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இதுல மறைந்து வந்துள்ளது என்ன சொல்லிருக்காங்க, இது போல மறைந்து வந்திருக்குது. அதாவது பாடலோட பொருந்தாத இசையினால என்ன பயன் இல்லையோ அது போல, அந்த மாதிரி அது போல இங்க
இரக்கமில்லாதவனுடைய கண்ணால என்ன பயன் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதனால இங்க போல அப்படிங்கிற ஒரு உவம உருவானது மறைந்து வந்திருக்கிறது. அதனால இங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இத நம்மளுக்கு எடுத்துக்காட்டு உவமையணி. ஓம உருபு வெளிப்படையாக வந்தா உண்மையணி, உண்மையணி மறைந்து ஓம உருபு மறைந்து வந்தா எடுத்துக்காட்டு உவமையணி. மத்தபடி ஓமம், உவமை, உவமேயம், உவமேயம்னா பொருள், இது ரெண்டுமே ஒன்னா வெளிப்படையா வந்தாலும் மறைந்திருந்தாலும் வெளிப்படையா தான் வரும். அதனால பிரச்சனை கிடையாது. ஓம உருபு மறைந்து வந்தா எடுத்துக்காட்டு உவமையணி, வெளிப்படையா வந்துச்சுன்னா உவமையணி அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பவை கற்ற பின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. படங்கள் உணர்த்தும் குரல்களுடைய கருத்துக்களை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலனா முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை பூத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க. அதனால இன்மை பூத்திருச்சு. ஒரு முயற்சி செய்யறா அது நல்லா இருக்காது. அதான் பாத்துக்கணும். இது வந்து பாடலோட பொருந்தாத இசையினால என்ன பயன்னா அவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. இவர் இரக்கமே இல்லாதனால அவருடைய இதனால என்ன பயன் அப்படிங்க. அதான் பன்னெண்டாம் பாடல் கேபின்றல் கண்ணனாம் கண்ணோடம் இல்லாத கண்ணாத சொல்லிருக்காங்க. இதுல வந்து நமக்கு பயன் இருக்கக்கூடியது எடுத்துக்காட்டு உண்மை அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஒவ்வொருதுலயும் பார்க்கணும். நச்சப்படாத செல்வன் இத்தருடைய வட்டமிட்ட சொல்லுக்கான பொருள்னா நச்சப்படாதனா பிறருக்கு உதவி செய்ய பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் அப்படிங்கிறதுதான் நச்சப்படாதவன். அடுத்து பாருங்க, இவ்வுலகம் யாருக்கே உரிமை உடையதாக வேண்டும் என்றா நாம் செய்ய வேண்டியவை யாவை அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் யாருக்கு உரிமை உடையதுன்னா நடுநிலைமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கே உலகம் உடையது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு குரல்ல எடுத்துக்காட்டேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப முக்கியமானது. பொறுத்துக்கம் உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும், உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து அதாவது இது முதல் தான் போட்டுக்கலாம். அடுத்து ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தது. ரெண்டாவது ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படிங்கிறது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படிங்கிறது மூணாவது. அப்போ 3, 1, 2ங்கிறது இதற்கான நம்பர் வரிசையா இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து செல்வம் பொருதுவதும் வறுமை வந்ததும் செல்வம் பெருகுவதும் வறுமை வந்து சேருவதும் எதனால் என வள்ளுவர் உணர்த்துகிறார் அப்படிங்கிறதும். செல்வம்னா வறுமை முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை பூத்திவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாங்க. அதை பாத்துக்கோங்க. முயற்சி செய்தா செல்வம் பெருகும், இல்லையா வறுமை வந்து சேரும், முயற்சியின்மை இன்மை பூத்திவிடும் அப்படின்றாங்க. அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை ஆல்ரெடி ஊமையணி விளக்கி அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்து எழுதுங்கன்னா அப்படியே அதான் ஆன்சர். இதுதான் இது வந்து இது வரைக்கும் எழுதுறீங்கன்னா இதுக்கான ஆன்சரே இதுதான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓமை என்ன தெரியும், அதுல போலங்கிறது மறந்து வந்திருக்கு. இதை வந்து சொல்றாங்க, இதுக்கு ஓமையா சொல்றாங்க. அதான் சிம்பிளான விஷயம். இதுல வந்திருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. என்ன அணி? ஓமை அணி அதுல வந்திருக்கு. சரி, ஓகே. இந்த லைனை கேட்டு ஒரு லைனை கேட்டு ஒரு லைன் கேட்கலன்னா நீங்க ஒரு லைனை எழுத தெரியணும். அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூடிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்கு அப்படின்றாங்க. ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல கொடுத்திருந்தாங்களே, அந்த அதிகாரத்துல கூடியது நீங்க வந்து விளக்கணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அதெல்லாம் கொடுத்திருந்தாங்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அதெல்லாம் கொடுத்தாங்களே, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதை அவர் வழி நின்று விளக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இங்க மனிதாபிமானமே இல்லாம இருக்காங்க பாத்தீங்கன்னா. தண்ணீர் நிறைந்த குளம் தவித்தபடி வெளிநீட்டும் கை கரையில் கைபேசி படம் எடுத்தபடி. அவர் வந்து தண்ணிக்குள்ள புதஞ்சு போய் கிடக்கிறாரு. இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டோ எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம மனிதாபிமானம் மற்ற சூழல்ல நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு இதை தொடர்ந்து எழுத சொல்லிருக்காங்க. அதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மற்றபடி இங்கே நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிடையாது. தண்ணீர் நிறைந்த குளம் கவித்தபடி வெளிநீட்டும் கை கரையில் கைபேசி படம் எடுத்தபடி. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏதாவது கேட்டாங்கன்னா எழுதுங்க. ஆனா இங்க இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்களேன். திருக்குறளை பற்றிய கவிதை. திருக்குறளை புகழ்ந்தவர் யாரு? இந்த இடத்துல அறிவுமதி அப்படிங்கிற ஒரு பெண் புகழ்றாங்க. என்ன சொல்றாங்க? உரை ரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். முப்பால்னா அர்த்தப்பால் இன்பப்பால் பொருட்பால். அதான் சொல்றாங்க. தந்தை தந்த தாய்ப்பால்னா தந்தைனா நம்மள யார சொல்றாங்க? திருவள்ளுவர் தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதான் பார்த்தோம். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்றாங்க. என்னது பாருங்க. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இதை யார் சொல்றாங்க? அறிவுமதி. எதுக்காக சொல்றாங்க? திருக்குறளை புகழ்ந்து இந்த வரிகளை இயற்றியவர் யாருன்னா அறிவுமதி. திருக்குறளை புகழ்ந்து இவ்வாறு சொல்லியவர் அறிவுமதி. எதை புகழ்ந்தார்னா திருக்குறளை புகழ்ந்தாரு. தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா திருவள்ளுவர் சொல்றாங்க. முப்பால்னா அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஈஸியா நம்ம எழுதிடலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இயல்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லா பாடங்களுக்கான விஷயங்களையுமே இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின் எடுத்து வந்து உங்களை வந்து பார்க்கலாம். இது எக்ஸாம் சென்டர் ஃபார் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.